வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்ற கூட்டம் மீண்டும் ஒன்று கூடியது. மடுமாதா தொலைக்காட்சி செய்திகளுக்காக கலையகத்தில் நான் அந்தோணிப்பிள்ளை மதுசினி. யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மறைமாவட்டங்களின் ஆயர்களும் குறுமுதல்வர்களும் அடங்கிய வடக்கு கிழக்கு ஆயர் மன்ற கூட்டம் கடந்த 12/11/2025 புதன்கிழமை வவுனியா திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் ஆண்டகை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இவரிடம் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் பற்றிய மீளாய்வும் வருகின்ற வருடத்திற்கான திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்றன. அதன் அடிப்படையில் கூட்டொருங்கிய மாநாட்டின் இறுதி ஆவணத்தின் தமிழ் மொழிபெயர்வும் வேதாகமமும் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுடன் வருகின்ற வருட தவக்காலத்தில் 4 மறைமாவட்டங்களையும் சேர்ந்த குருக்களுக்கான தவக்கால தியானம் ஒன்றை மன்னார் மடு திருத்தலத்தில் நடத்துதல், 4 தமிழ் மறைமாவட்டங்களும் உள்ளடங்கிய உயர் மறைமாவட்டத்தை ஏற்படுத்துதல், நமது பிரதேசங்களில் விசுவாசத்துக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்களை விசுவாச வீரர்கள் என அறிவிக்க வேண்டிய முயற்சிகளை முன்னெடுத்தல் போன்றவை தொடர்பான கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் திருகோணமலை, ஜாழ்ப்பாணம், மன்னார் மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் மட்டக்களப்பு, மன்னார், ஜாழ்ப்பாணம் மறைமாவட்ட குறுமுதல்வர்கள் கலந்து கொண்டனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.